ஏசாயா 54 2-3 வசனங்கள். அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ பெருகுவாய். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? படித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய ஞானத்தை தேவன் பெருக பண்ணுவார். வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? வேலையிலே திறமைகளை பெருக பண்ணி மேலும் மேலும் உயர்த்துவார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? வியாபாரத்தின் எல்லைகளை விரிவாக்கி பெருக பண்ணி வலதுபுறம் இடதுபுறம் பெருகும்படி கர்த்தர் செய்வார். விவசாயம் செய்கிறீங்களா? நிலத்தின் விளைச்சலை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிறீங்களா? உங்களுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் வலதுபுறத்தும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி கர்த்தர் உங்களை பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவருக்கென்று பெரிய காரியத்தை திட்டமிடுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. இன்னைக்கு எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.